அது மட்டும் இல்லாமல் கல்யாண தடங்களுக்கு அங்கே குழந்தை இல்லாதவங்க, இன்னும் பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வருமானம் இல்லவங்க, வெளிநாட்டு போவாங்க, படிப்பு இல்லவங்க, அறிவு இல்லாதவங்க, என்னென்ன சொல்லினே போகலாம். உலகத்தில் அத்தனை விதமான துர்த சக்திகளுக்குமே நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்படுதோ அங்கே போய் அந்த அம்மா வரும்பொழுது, வெளியே வரும்பொழுதோ, இல்லை இந்த டைமில் தேர் வரும், இந்த டைமில் அம்பிகை அங்கே வரும்பொழுது அப்போ வந்து கொல்லை வாரி விடுவாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க, எல்லா விதமான காய்கறி சாப்பாடு செஞ்சு, ஏன்னா எல்லாமே அந்த அந்த கொல்கட்டை, சுண்டல், பல வகைகள், இன்னும் அதே மாதிரி காய்கறி வகைகள் எல்லாமே செஞ்சு அம்மாவுக்கு படையில் எடுத்து அந்த கொல்லையை வாரி அடிப்பாங்க. வந்து சாமி அடி வந்து வாரி அடிப்பாங்க. அந்த வாரி அடிக்கும் பொழுது அந்த கொல்லை நம்ம கைக்கு வரணும். அந்த கொல்லையிலேருந்து ஒரு கை எடுத்து நம்ம சாப்பிட்டு வச்சுங்களேன், குழந்தை நிற்கும். அதே மாதிரி கல்யாண தடைகள், தோஷங்கள், சாபங்கள் எல்லாமே. ஏன்னா சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷத்தை தீர்த்த இடம் மேல்மலையனூர். அப்போ யோசிச்சுப்பாங்க அதோட சக்தி என்னென்னு சொல்லிதான். அதனால் வந்து மேல்மலையனூர் இதுதான் வந்து இந்த அம்மாவோட ஸ்டோரி. இது மட்டும் இருக்கா? கிடையாது. இது வந்து இப்போ சவுத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இதே மாதிரி இருக்கணும். இப்போ இதே நீங்கள் நார்த்தில் பாருங்களேன், நார்த்தில் பார்த்தீங்கன்னா காசியில் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா காசியில் அன்னபூரணி இருப்பாள். அன்னபூரணி யார்? விசாலாட்சி. அதாவது இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. நம்ம வந்து நேர்கோட்டிலிருந்து பார்க்கும் பொழுது மூணுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து முக்கோண வடிவில் வந்து 3 அம்பிகையுமே வந்து உலகத்தை ஆட்சி புரிதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த காசி விசாலாட்சி என்ன அம்பிகை வந்து மகாராணியாக அங்கே வந்து இருந்ததாக ஐதீகம். அப்போ அந்த மகாராணியை குறித்து சிவபெருமான் வந்து பண்டாரூபமாக அங்கே போகும் பொழுது இதே மாதிரி தான் அங்கேயும் வந்து அன்னபூர்ணி என்ன பண்ணுறா, தன் கையால் அன்னம் விடுறா. இன்றைக்கும் நீங்கள் அன்னபூர்ணியோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அம்மா அன்னத்தை வச்சுருப்பா, அன்னக்கிண்ணை வச்சுருப்பா, ஒரு கரண்டி வச்சுருப்பா. சிவபெருமான் வந்து அதை தாங்கி இப்படி வாங்குற மாதிரி இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். அதோட உக்ர ரூபம் தான் இன்றைக்கும் அந்த காசியில் ஸ்மசான வாசினி மகாகாளி. நம்ம இங்கே வழிபடுற காளியுமே அந்த காளி தான். அகோரிகள் வழிபடுற காளியும் அதுதான். எப்பேற்பட்ட பிணமும் இன்றைக்கி நாராது. இன்றைக்கி வந்து அந்த ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மகாகாளி தான்.